காஃபி ஆச்சு. ஸோ நைட்லி டீச்சர் இது வந்து திறந்து முறை வந்து காஃபி வந்து வச்சுருக்கு. இது வந்து திறந்து முறை தான் காஃபி எல்லாம் தண்ணி வச்சுக்கலாம். ஃபிங்கர் இன்சைட் ஹர்ட் விரல் உள்ளே விட்டா மசின் இருக்குது. ஃபிங்கர் டு கேப்சர் லைக் திஸ் டிஸ்டன்ஸ் 2 ஃபிங்கர் வச்சுருக்கீங்க. ராம்பஸ் இன்சைட் ஒரு ராம்பஸ் இன்சைட் இன்பங்கள் ஏற்றும் எதிர்காத்து என்ன மெதுவாக தலையை எட்டி பார்க்க பூனை எட்டி பார்த்தானே அன்னைக்கு வெளியே வீட்டுக்கெல்லாம் வைக்க இருக்க முடியும். செத்துருவான் மனுஷன். சாமி செத்த பிறதான் எல்லாத்துக்கும் எரிப்பாங்க வெயிலில் வச்சு. இது உயிரோடையே சாகுது. உயிரோடையே எரிச்சிடும் போலுக்கு. தீய பற்ற வச்சவனுக்கெல்லாம் இருக்குது உடம்பு. 100 டிகிரின்னா எப்படி தெரியுமா வெந்நி கொதிக்கும். ஆனால் காரில் போகிறவங்களாம் நிப்பாட்டி போகணும். பெட்ரோல் டீசலாம் தீ பிடிச்சுன்னா சோழி முடிஞ்சுது. அவன் நினைப்பா நம்ம தான் கார் வச்சுருக்கோம் பெரிய பணக்காரன்னு போவானா. 100 டிகிரியில் உள்ளே இருக்க பெட்ரோல் டீசல்லாம் பற்றிக்கிட்டு வச்சுக்க ஒயர்லாம் எரிஞ்சு தீ பிடிச்சிடும். தன்னால் காரணம் இல்லாமல் தீ பிடிக்கும். நான் படித்ததுனால யோசிச்சு சொல்கிறேன். கரெக்டு தானே. 100 டிகிரினா தண்ணி கொதிக்கும். அப்படி தான் வெப்பநிலை எல்லா இடத்துல. விஜய் வந்துட்டாரே பரவாயில்ல. அது நல்லா நான் நிறைய சொல்லியிருக்காரு செய்வார். ஏன்னா திமுக எப்போ பாரு கருணாநிதி வந்து மோடிகிட்ட சண்டை போடுதாரு. சண்டை போடக்கூடாது. ஒரு ஆள் ரூபா தருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா எங்கே போய் எழுதி கொடுக்கணும்? அப்படியா நான் எழுதி கொடு. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் யார் வந்தா. நமக்கு பைசா கஷ்டம்தான். என்ன வேலை நடக்கு? பெண்கள் பெஸ்ட். என்ன பேப்பர் வாசிக்க போகிறேன். இந்த விஜய் ஜெயிச்சிட்டார்ல பேப்பர் வாசிக்க. வீட்டில் தினத்தந்தி இருக்கு. வீட்டில் தினத்தந்தி பேப்பர் அம்மா நான் அது சொல்லக்கூடாது. ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். போட்டேன் அது பேர சொல்லுவேன். ஷூட்டிங் எடுக்கேன் போடக்கூடாது சொல்லக்கூடாது. புதுசுன்னு அடிக்கும். என்ன வெக்கடிக்கு இருக்க முடியும். பெரிய வீடு சீக்கிரம் கட்டணும். அங்கே தான் இருக்காங்க. சின்ன வீட்டில் இருக்க முடியல. வெக்க காற்று. அதான் நான் பார்க்க அளவு வச்சுக்கி லைட்டு பில் கட்ட போகணும். ஒரு மண்பானை இருக்கு. ஒரு மண்பானை வச்சு மேலே ஓட்டை போட்டு புள்ளி கணக்காக ஓட்டை போட்டால் அதில் தண்ணி வச்சானே மூடி வச்சு மூடி ஃபேனை பக்கத்தில் வைக்கணும். அப்போ உள்ளே போய் அந்த தண்ணி குளிர்ந்த காற்று வருங்களா செக் பண்ணி பார்த்தா அதை யூடியூப்லேயே போட்டுருவோம். இப்படி பண்ணட்டா பெரிய பானை வாங்கணும். பாதி ஓட்டை போடணும். மேலே மட்டும் ஓட்டை போட்டு கீழே தண்ணியில் பனிக்கட்டி போடணும். அப்போ அந்த உள்ளே மூடியே வச்சிடணும். மூடி ஃபேனை பக்கத்தில் வச்சா உள்ள காட்டி எப்படியும் வெளியே வந்து தானே ஆகணும். ஓட்டை வழியே வந்துடுமா போகிற வழியே. ஃபேனை ஓட்டைக்கிட்ட வைக்கலாமா. அப்போ அந்த ஓட்டைக்குள்ளே தண்ணி போகும். மேலே மூடி அடைச்சிருக்கும். வெளியே வர முடியாது. தண்ணி வெளியே வரும். 2 நாளில் பைசா அனுப்புமா. 4 வச்சு போய் ஒன்று வாங்கிட்டு வரணுமா. இப்படி டெஸ்ட் பண்ணால் நல்ல எல்லா ஏழைகளுக்கு எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. ரார் ஹலோ என்ன செய்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா விளையாடுங்க. வெளியில் வந்து விளையாடாதீங்க. வீட்டுக்குள்ளே விளையாடுங்க. ஒரு ஐடியா பண்ணலாம் பார்த்தேன். விட்டைக்கு
குட்டி ஃபேன் இருக்குல்ல, அளவுக்கு இல்லை, லைட்டு பில் கட்டணும். ஒரு மண்பானை வாங்கணும், கொஞ்சம் பெரிய பானை. கீழே தண்ணி வைக்கணும், மேலே ஓட்டை போடணும், போட்டு மூடியை வச்சுக்கணும். ஃபேனை அதுக்கிட்ட வைக்கணும். அப்போ அந்த காற்று உள்ளே போய் அந்த ஓட்டை வழியே வெளியே வரும், வேறு வழி இருக்காது. உள்ளே போய் வெளியே வரையில அப்போ அந்த ரூம் பூரா கூல் ஆயிரும். அப்படி பண்ணலாம்ல. பாதி பானையில் தண்ணி வச்சு அதில் பனிக்கட்டி போடணும். எவ்வளோ ஐடியா! அளவுக்கு லைட்டு பில் கட்டையில் அங்கே ஒரு பானை வச்சான், இவ்வளோ வேறு பானை. பாதி இதே மேலே அப்படி லேசாக உடைக்கணும், ஊடு புள்ளி கணக்காக உடைக்கணும். போட்டு கீழே பனிக்கட்டி போடணும். எல்லா பக்கம் ஓட்டை இருக்க கூடாதுல்ல, கீழே எப்படி தண்ணி நிற்கும்? தண்ணி ஊற்றி பனிக்கட்டி போடணும்ல. சரி, கீழே இருக்காதோ? ஆமாம் ஆமாம், அப்போ கீழே உடையாமல் இருக்குமா? தெரியலை, பார்த்தது கிடையாது. அதான் மாரியம்மா எனக்கு மூளை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். கீழே செத்துருவாம்மா. என்ன இந்த ஐடியா பண்ணு, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ரூம் பூரா கூல் ஆயிரும்ல, வீட்டை அடைச்சிக்கணும், கூல் ஆயிரும். ஆத்தாடி இருக்கு, வெக்க தாங்க முடியல. அது 8000 சொல்லுதான். 8000 அது எவ்வளோ வாங்க போகிற? ஒரு ஆள் இருக்குது கழுத போட்டு. என் பிள்ளைகளுங்க இருந்தால் வாங்கலாம். ஒரு ஆளுக்கு நெட்டப்பட்டு வாங்க. ஒரு நாள் வாடகை கொடுத்துட்டு போயிடுவேன். முடிச்சு அப்படி பண்ணலான்னு பார்த்தேன். என்ன பனிக்கட்டி எம்ஜிஆர் ஹோட்டல் கேட்டால் தருவாங்க. பாட்டு ஆரம்பிப்போம்மா. நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா? உங்கள் ஜோடி இருக்கா? உங்கள் அண்ணன்கிட்ட எப்படி கேட்கும்? உங்கள் ஜோடி ஆம்பளை தானே? பொம்பளை முண்டாட்டி இருக்கா? முண்டாட்டி ஆடுமா? நடனா பொண்டாட்டி ஆடணும்ல. இவங்களை போல் ஆடினா தானே முடியும். உங்கள் ஜோடி ஆடுத ஜோடி இருக்கும்ல, அது கூட ஆடுங்க. அப்போ தானே பார்ப்பாங்க. ஒரு 200 பாட்டு பண்ண ஆடணுங்களா? தெரியலம்மா, அதுக்கு வரைக்கும் இருக்கானே இல்லையா, உடம்பே சரியில்லை ரொம்ப. அடிக்கடி ஃபோன் பண்ண சொல்லிடணும். கோயிலாவை ஈரோட இல்லைன்னா ஃபோன் வரலன்னா வந்து பார்த்துக்கணும். அக்கா தங்கச்சி எல்லாம் தொலைவில் கிடக்கு, பிறந்த ஊரில் அங்கே கிடக்கு. என்ன செத்து போனால் முதல்ல மிஸ் கால் கொடுக்கணும். இழுத்துக்கிட்டு கிடக்கே இல்லை, சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட ஆட்களே எப்படியோ போயிடுது. எவ்வளோ குண்டான ஆட்கள் அது நைட்டியை போட்டு வெளியிலனாலே என்ன செத்துது. உலகத்தில் இது நேரம் தான் சொல்லு. ஜாவதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் வெளியே தானே நின்றுச்சு நைட்டி போட்ட தங்கச்சி யாரோ வந்தாங்கல்ல. மனுஷன் வாழ்க்கை என்ன இருக்குது எப்படி இருக்குது சொல்ல முடியும். நமக்கு வேறு யாருக்கோட்ட டென்ஷன். அதுக்கு தான் பாட்டு பிடிக்குது. பாட்டு பிடிச்சா கொஞ்சம் டென்ஷன் மாட்டேங்குது. ஒற்றையில் இருக்கேன்னா ஸ்மால் ஆப்பில் தான் பாட்டு போடுது. இதில் ஏதோ முக்கியமானது வச்சுருப்பேன் நான். இப்போ மற்ற எல்லாம் கொண்டு வரல. மற்ற